அண்மை செய்தி. தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தங்களது பகுதிக்கு எந்த திட்டங்களையும் செய்ய விடாமல் தடுப்பதோடு திமுகவினர் உரிமையில் பேசி கூறி அதிமுகவினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இன்று தாம்பரம் மாநகராட்சியில் சாதாரண மாமன்ற கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியிலே எந்த விதமான அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என கூறி தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை சுமார் 10 மணி அளவில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் இந்த மாமன்ற கூட்டமானது தொடங்கியது. கூட்டத்தில் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் தங்களுடைய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மக்கள் குறைகள் குறித்து மாமன்ற கூட்டத்தில் எடுத்துரைக்க முற்பட்ட போது அவர் பேச வேண்டிய அந்த மைக்கை 1வது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி பிடுங்கி மைக்கை கொடுக்க முடியாது போ என ஒருமையில் பேசிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த மாமன்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் 9 பேரும் 7 பேரும் தங்களுடைய பகுதிகளில் எந்த விதமான அடிப்படை பணிகள், அதாவது குடிநீர், சுகாதாரம், துப்புரவு பணிகள் கூட அந்த பகுதியில் சரியாக நடைபெறவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக முன்வைத்து இது குறித்து பலமுறை தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளரிடமும் மேயரிடமும் புகார் தெரிவித்திருந்த நிலையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது அவர்கள் மக்களுடைய நலன் கருதி தங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய எதிர்காலத்தையும் நலனையும் கருதி தற்போது அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தற்போது தாம்பரம் மாநகராட்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது மாமன்ற வளாகத்தில் கூட்டரங்கில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்காக தற்போது அதிமுக மாவட்ட கழக செயலாளர் சிட்டப்பக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் தற்போது மாமன்ற கூட்டரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்து அதிமுக வார்டுகளில் புறக்கணிக்கக்கூடிய அந்த செயல்கள் குறித்து எடுத்துரைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்று பார்த்தோமானால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் எப்போதும் தங்களுடைய பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்கள் குறித்து மாமன்ற கூட்டத்தில் எடுத்துரைக்கும் போது அவர்களை ஒருமையில் பேசுவது, பேசவிடாமல் தடுப்பது போன்ற செய்களில் தொடர்ச்சியாக திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாக வருகிறது. இதனை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தங்களுடைய பகுதிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படாமல் மக்கள் சார்ந்த செயல்களில் தாம்பரம் மாநகராட்சி ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தற்போது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.